நீங்கள் நிறைய இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியும் இன்னமும் உங்களுக்கு வந்து லாஸஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிட்டுருக்கா. ஸோ அது ஒரு ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் ஃபிபொனாச்சி. ஸோ அந்த ஃபிபொனாச்சியை பேஸ் பண்ண ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. நம்ம லாஸ்ட்டாக வீடியோ போட்டு ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. 2 வீக்ஸு நம்ம என்ன பண்ணிருந்தோம்னா நம்ம இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறோம். பேக் டெஸ்ட் பண்ணல, ப்ராக்டிஸ் பண்ணிருந்தோம். எங்கன்னா வந்து நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸோட ஓகேங்களா. ஸோ இதை வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் வந்து ஒரு 1 மந்த் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பேக் டெஸ்ட் பண்ணிட்டு ஆஃப்டர் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ அவங்களும் பேக் டெஸ்ட் பண்ணாங்க ஓகேங்களா. ஸோ அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணி என்ட்ரிஸ் எல்லாமே டெய்லி எடுத்துகிட்ருக்கோம் டெய்லி ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம கம்யூனிட்டி குரூப்பில் கொடுத்துருந்தோம் ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நிறைய பேர் பேக் டெஸ்ட் பண்ணாங்க. ஒரு மார்க்கெட்டில் இல்லை, அதாவது பர்டிகுலராக கோல்டு அந்த மாதிரிலாம் கிடையாது, எல்லாத்துலேயும் பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஓகேங்களா. ஸ்டாக்ஸில் முதற்கொண்டு இன்ட்ராடே ஆஃப் ஸ்டாக்ஸில் முதற்கொண்டு நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒர்க் ஆகிருக்கானா? ஆல்மோஸ்ட் ஒர்க் ஆகிருக்கு. பட் இதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கண்டிஷன்ஸ் அதெல்லாம் இருக்குது. அதை சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் நீங்கள் என்ட்ரு ஆகணும். உங்களோட டிபி அண்ட் டார்கெட் இதில் எஸ்எல் அடிக்காதானா கன்ஃபார்ம் இதுலேயும் எஸ்எல் அடிக்கும் ஓகேங்களா. ஸோ இது வந்து 100% அக்யூரேட் ஸ்ட்ராட்டஜிலாம் கிடையாது. அந்த மாதிரி நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு லூஸ் யுவர் அக்கௌண்ட் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 60 to 70% அக்யூரசி இருக்கும். நீங்கள் இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்னும் என்னென்னலாம் பண்ணுங்கிறத வந்து நான் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக தெரியும் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு முழுக்க ஒரு ஸ்விங் ட்ரேடிங், அதாவது ஸ்விங்கை பேஸ் பண்ண ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. ஸ்விங் ட்ரேடிங்னா ஸ்விங் அப்படி கிடையாது, ஒரு நீங்கள் எடுக்கிற டைம் ஃப்ரேமை பொறுத்து ஒரு ஸ்விங்கு, அந்த ஸ்விங்குக்கான ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி தான் இது. இதை வந்து நீங்கள் கோல்டன் ரூலும் கூட எடுத்துக்கலாம். இதுக்கான ரேஷியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. 0.618 இது வந்து ஃபிபொனாச்சியில் கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நான் ஒரு 1:2 ரிஸ்க் ரிவார்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு நினச்சேன், ஃபிபொனாச்சி மட்டும் யூஸ் பண்ணி. ஸோ அதுக்கு வந்து எனக்கு வந்து இந்த ஒரு இது வந்து ஹெல்ப் பண்ணுச்சு ஓகேங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம கோர்ஸில் வந்து ஹவ் பேட்னு ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட அதோட ப்ரிசைஸ் என்ட்ரி இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஹவ் பேட்டுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் கிடையாது, நம்ம அதை ஓப்பன் டார்கெட் தான், அது எங்கே வேணால் எடுத்துகிட்டு போவோம். பட் இது வந்து இன்ட்ராடே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு சின்ன அதாவது எப்படி சொல்கிறதுனா வந்து ஒரு டெய்லி நீங்கள் ஒரு 2 to 3%, அதாவது நல்ல மொமெண்டம் இருக்கிற டைமில் ஓகேங்களா, ஸ்விங்கில் வீக்லி ஒன்ஸ் மட்டும் ஒரு ட்ரேட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு இம்பல்சிவ் மூவ் ஃபார்ம் ஆகிருக்கணும் ஓகேங்களா. அதில் வந்து வேறு எந்த கலர் கேண்டிலும் இருக்கக்கூடாது. ஒரு மூவ், அதாவது ஃபாலிங்னா ஃபாலிங் கேண்டில்ஸ் மட்டும்தான் இருக்கணும், பையிங்னா பையிங் கேண்டில்ஸ் மட்டும்தான் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ அதாவது மினிமம் 3 கேண்டில்ஸ் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்விங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல லார்ஜ் கேண்டிலாக ஃபார்ம் ஆகணும். லார்ஜ் கேண்டில் எல்லா கேண்டிலும் லார்ஜாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. மிட் கேண்டில்ஸும் கன்ஃபார்ம் வந்து ஒரு மொமெண்டம் இருக்கணும், வால்யூம் இருக்கணும். வெறும் வால்யூம் இல்லாமல் மொமெண்டம் வந்து செல்லுபடி ஆகாது ஓகேங்களா. ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ரெண்டாவது ஓகேங்களா, ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இதை நியூஸ் டைமில் ட்ரேட் பண்ணவே கூடாது ஓகேங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நியூஸ் டைமில் நீங்கள் எதை ட்ரேட் பண்ணக்கூடாது. இந்த செட்டப் வந்துனாலும் அது இன்வேலிட் ஆகிடும். அதாவது நியூஸுக்கு முன்னாடி இந்த செட்டப் ஃபார்ம் ஆச்சுன்னா 90% இன்வேலிட் ஆகிரும் ஓகேங்களா. ஸோ ஏன்னா அது ஃபெயில் ஆகிரும். சம்டைம்ஸ் ரியாக்ட் ஆகலாம் ஓகேங்களா. ஸோ ரியாக்ட் ஆகாமலாம் போகாது, சம்டைம்ஸ் ரியாக்ட் ஆகும், ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபெயில் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கரெக்டான செஷன் ப்ளஸ் டைமிங்கில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து இதை நியூஸ் டைமை தவிர்த்து நார்மல் டைமிங்கில் யூஸ் பண்ணலாமானா யூஸ் பண்ணலாம். அங்கேயும் ஒரு விஷயம் இருக்குது, அங்கே வால்யூம் இருக்கணும், மொமெண்டம் இருக்கணும், அப்போ நம்மளோட இந்த செட்டப்பும் வேலிட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இந்த செட்டப் பொறுத்த வரைக்கும் வால்யூம் மொமெண்டம் எப்போ இருக்குன்னா வந்து நார்மலாக ஓப்பனிங்கில் இருக்கும் ஓகேங்களா, அடுத்து நியூஸ் டைமில் இருக்கும். நியூஸ் டைமில் நியூஸுக்கு முன்னாடி நீங்கள் இதை பண்ணக்கூடாது, நியூஸ் வந்ததுக்கப்புறம் இதை ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அதையும் சொல்கிறேன், நியூஸ் வந்ததுக்கப்புறம் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபிபொனாச்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில ரேஷியோஸை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபிபொனாச்சி டூல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் சொல்லக்கூடிய ஃபிப் லெவல்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஃபிப் லெவல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0, 1, அடுத்து வந்து 0.618, அடுத்து வந்து 0.382, 0.786 736 ஓகேங்களா. ஸோ 736. ஸோ இந்த ஒரு மூணு லெவல் கீ லெவல்ஸ் ஓகேங்களா. ஸோ இதில் என்ட்ரி, எஸ்எல், டிபி இந்த மூணுத்தையும் நான் இப்போ கொடுத்துட்றேன் ஓகேங்களா. என்ட்ரி நம்ம எங்கன்னா வந்து 0.618 நம்ம என்ட்ரி ஆகும் ஓகேங்களா. ஸோ அந்த லெவல் வந்ததுன்னா அந்த ஒரு லெவலில் நம்ம என்ட்ரி ஆகும்.
அதுக்குன்னு இந்த டூலை எப்போ யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். இம்பல்சிவ் மூவாக இருக்கணும், ஓகேங்களா. அந்த ஸ்விங் வந்து ஒரு இம்பல்சிவ் ஸ்விங்காக இருக்கணும், நியூஸ் இல்லாமல் இருக்கணும், ஓகேங்களா. அடுத்து வந்து அந்த ஃபார்ம் ஆன ஸ்விங் வந்து உங்களுக்கான செஷன் ப்ளஸ் டைமிங்கில் கரெக்டாக இருக்கணும், ஓகேங்களா. மற்ற டைமில் ஃபார்ம் ஆனால் வேலிட் ஆகாதுன்னா ஆகும். எப்போனா வந்து உங்களுக்கு மொமெண்டமும் வால்யூமும் சேம் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் அதை அப்போ ட்ரை பண்ணலாம், ஓகேங்களா. மற்றபடி அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அக்யூரசி கம்மியாக இருக்கும். அதாவது இப்போ 10 ட்ரேட் நீங்கள் மற்ற டைம் வால்யூம் இல்லாத டைமில் எடுக்கிறீங்கன்னா 10 ட்ரேட் எடுக்குன்னா ஒரு 4 ட்ரேட் வந்து டிபி அடிக்குன்னா 6 ட்ரேட் எஸ்எல் அடிக்கும், ஓகேங்களா. ஸோ அந்த 4 ட்ரேட் டிபி அடிக்குங்கிறதுக்காக அது சக்ஸஸ் ஆகிடாது, ஓகேங்களா. பட் சம்டைம்ஸ் அடிக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதுவே நீங்கள் வந்து மொமெண்டமும் இருந்து வால்யூமும் இருந்து, ஓகேங்களா. அதாவது மார்க்கெட்டில் ஆளுங்க நிறையா பேர் இருக்கிறாங்க, அதனால் வால்யூம் நல்லா ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்டு விஷயத்தை வந்து நம்ம கம்யூனிட்டி குரூப்பில் வந்து என்ன டைமிங் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அது வந்து நீங்கள் கம்யூனிட்டி குரூப்பில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போதைக்கு நான் ஸ்ட்ராட்டஜி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து 0.618, 0.382 அண்ட் 0.736 இந்த 3 லெவலில் எனேபிள் பண்ணிக்கிறீங்க உங்களோட ஃபிப் டூலில். அதில் வந்து 0.618 உங்களோட என்ட்ரி, 736 எஸ்எல், 382 உங்களோட டிபி. இதை வந்து நான் நிஃப்டியில் வியாழக்கிழமை நான் வந்து பார்த்திங்கன்னா இதை ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ ஆஃப்டர் லாங் டைம், ஓகேங்களா. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம், ஏன்னா எப்போவாச்சும் தான் நான் வந்து நிஃப்டியில் ட்ரேடே பண்ணுவேன், ஏன்னா எனக்கு ஆப்ஷனில் வாங்கினாட்டி எப்படி, ஓகேங்களா. ஸோ அதனால் அதை நான் எடுத்திருந்தேன். எனக்கு ஆப்ஷன் சார்ட்லேயும் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இது பெட்டராக கிடச்சிது, அதே செட்டப் கிடச்சிது. நான் என்ட்ரி எடுத்திருந்தேன், எனக்கு வந்து டிபி அடிச்சிட்டான். எகெயின் இங்கே வருங்க, இங்கே ஒரு இம்பல்சிவ் மூவ் இருக்குது. ஸோ எகெயின் இதை நான் வந்து இழுத்து வச்சுக்கிறேன், ஓகேங்களா. ஸோ ப்ரிசைஸ் என்ட்ரி 618 என்ட்ரி ஆகிருக்கான், ஓகேங்களா. ஸோ அது கரெக்டாக போய் டிபி அடிச்சிட்டான், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு 1 மினிட்டில் நீங்கள் இதை என்ட்ரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இது ஒரு ஸ்கேல்பிங்காக நீங்கள் 1 மினிட்டில் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு ஃபுல் செட்டப் ட்ரேடு பார்க்குறப்ப தான் உங்களுக்கான ஸ்விங் வந்து 15 மினிட்டில் இருக்கணும். 5 மினிட் போகாதீங்க, டேரெக்டாக 1 மினிட் இல்லாட்டி 15 மினிட். ஒன்று ஸ்கேல் பண்ணுறீங்கன்னா 1 மினிட் போயிருங்க. இல்லை நான் ட்ரேடு தான் பண்ண போகிறேன், அதாவது அந்த டேக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஹோல்ட் பண்ண போகிறேன்னா கோ டு 15 மினிட், ஓகேங்களா. ஸோ அந்த டைம் ஃப்ரேம் உங்களுக்கு கிடச்சா நீங்கள் எடுங்க. 5 மினிட்டில் கிடச்சா எடுக்கலாமா எடுக்கக்கூடாதுன்னா எடுக்கலாம், பட் எல்லா டைமும் எடுக்காதீங்க. 5 மினிட்டில் நிறையா ஃபேக் அவுட்ஸ் இருக்குது, நிறையா இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ அடுத்து வந்து இதை நான் வந்து கோல்டில் தான் ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணதே, ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு இதில் வந்து இங்கே ஒரு இம்பல்சிவ் மூவ் வந்து எனக்கு கிடைக்கல அந்த செட்டப்பு. ஸோ ஃபெயில்ட் ஆகிடுச்சு, செட்டப்பே வரல. 382 திரும்பிட்டு ஓடிட்டான், ஓகேங்களா. அடுத்து இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு இம்பல்சிவ் மூவ் இருக்குது. ஸோ நல்லா இருக்கும். 1 செகண்ட் இருங்க, ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். 1 செகண்ட். ஓகே பாருங்கள், என்ட்ரி ஆகிருக்கான், ஓகேங்களா. டிபி அடிச்சுட்டு மறுபடியும் எகெயின் என்ட்ரி ஆகிருக்கான், எஸ்எல் அடிச்சுட்டு மறுபடியும் டிபி அடித்து கீழே போயிட்டான், ஓகேங்களா. ஸோ நமக்கு மேக்ஸிமம் ஃபஸ்ட் என்ட்ரியே நம்மளோட ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கணும், ஓகேங்களா. 1:2 தான் டார்கெட். அதாவது இப்போ 10 ரூபா ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா 20 ரூபா தான் உங்களுக்கு டார்கெட். அதை கரெக்டாக என்ட்ரி ஆகிட்டு எஸ்எல் வச்சுக்கோங்க. ஃபாரெக்ஸில் பண்ணுறவங்க ஸ்ப்ரெட்டு கால்குலேட் பண்ணி கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து எஸ்எல் வாங்கிடுவீங்க, ஓகேங்களா. ஈஸியாக எஸ்எல் மாட்டிடும். ஸோ அதையும் சொல்லிக்கிறேன். இதில் வந்து என்ட்ரிஸ் நீங்கள் ஸ்ப்ரெட்டு கால்குலேட் பண்ணாமல் என்ட்ரானிங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரெட்டு காரணமாக உங்களுக்கு என்ட்ரி மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து ஸ்ப்ரெட்டை கால்குலேட் பண்ணி நீங்கள் வந்து என்ட்ரி கொஞ்சம் ஒரு பாயிண்ட் முன்னாடி மேலே போட்டுக்கலாம், ஓகேங்களா. ஒரு ஃபர்ஸ்ட் பேஸ்டான அந்த ஸ்ப்ரெட்டு வந்து அந்த என்ட்ரி பாயிண்ட்டுக்கு மேலே என்ன ஸ்ப்ரெட் இருக்கோ அதுக்கு முன்னாடி அந்த 20 பாயிண்ட் கழிச்சு விட்டு என்ன பாயிண்ட் வருதோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் என்ட்ரியை போட்டு எஸ்எல் வந்து அதுக்கு கீழே வச்சுக்கணும், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்யூனிட்டி குரூப்லேயும் நம்ம கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் உங்கள் குரூப்லேயும் கொடுத்துருக்கேன். கம்யூனிட்டி குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ் வேறு, கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணவங்க குரூப் மெம்பர்ஸ் வேறு. கம்யூனிட்டி குரூப்பில் இருக்கவங்க ஆக்டிவ் ட்ரேடர்ஸ், ஓகேங்களா. ஸோ அவங்க ஆக்டிவாக ட்ரேட் பண்ணுறாங்க, அவங்களோட சார்ட்ஸ் எல்லாமே வரும். அவங்க இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவாங்க, நான் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவேன். ஏன் இதை கால்ஸ் நான் சொல்ல விரும்பலைன்னா, ஏன்னா இது ஜஸ்ட் எப்படி சொல்கிறதுன்னா வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லோரும் எல்லாத்தையும் பார்க்க முடியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்களோட இன்ஃபர்மேஷன் அதில் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அதனால், ஓகேங்களா. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள்.